எங்க எல்லாருக்குமே லேடிஸ்க்கு ஒருத்தவங்க மட்டும் தான் வீட்டுக்காரங்க. ஆனா எங்க எல்லா சக திருநங்களுக்கு எல்லாருக்குமே அவர் மட்டும் வீட்டுக்காரர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் பேர் என்னக்கா? கூத்தாண்டவர். அரவான் சொல்லுவாங்க. கூத்தாண்டவர் எல்லாருமே சொல்ற வார்த்தை கூத்தாண்டவர் சொல்லுவாங்க. அக்கா, இந்த திருவிழாவோட வரலாறு என்னக்கா? இந்த திருவிழாவோட வரலாறு என்னன்னா, இது வந்து ஒரு போருக்கு போவாங்க. நிறைய கதைகள் நிறைய இருக்கு. ஒரு போருக்கு போவாங்க. அந்த மகாபாரத போருக்கு போவாங்க. ஆனா அங்க போற இடத்துல இவருக்கு மட்டும்தான் அந்த ஒரு எல்லா பாக்கியமும் இவருக்கு மட்டும்தான் இருக்கும். இவர் வந்து இவர் பலி கொடுத்தாதான் அந்த போர் நிறைவடையும் சொன்னாங்க. ஜெயிப்பான்னு சொன்னதால இவங்களை வந்து பலி கொடுத்தாங்க. அப்போ வந்து இவருக்கு ஒரு சின்ன ஆசை சொல்லுவாங்க. அப்ப எனக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது கடைசியா ஒரு ஆசை இருக்கான்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. அப்ப ஒரு பொண்ணு ஒரு அன்னைக்கு நாளைக்கு சாவ போறவங்களுக்கு இன்னைக்கு பலி கொடுக்குறவங்களுக்கு இன்னைக்கு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இது மோகினி அவதாரமா எடுப்பாங்க. நாங்க வந்து சொல்லப்போன ஒரு மோகினி அவதாரமா எடுத்துதான் அவருக்கு திருமணம் பண்ணிக்கிறோம். இன்னைய நாளுக்காக இந்த வருஷம் ஃபுல்லா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அக்கா, நீங்க முதல்ல உங்களை திருநங்கையை எந்த வயசுல உணர்ந்தீங்க? நான் வந்து ஒரு 8th படிக்கல உணர்ந்தேன். ஃபுல்லா 8th படிக்கல உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே சக திருநங்கை கூட பழக்கம். அதுக்கப்புறம் வந்தது. அப்புறம் அவருக்காகவே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருநங்கை ஆன உடனே உங்க வீட்டுல வந்து ஒத்துக்குனாங்களா? சப்போர்ட் பண்ணாங்களா? ஃபர்ஸ்ட்ல சப்போர்ட் பண்ணல. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்து அப்புறம் நான் சப்போர்ட் பண்ண வச்சேன். ஃபர்ஸ்ட்ல ஏத்துக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் போக ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் புரிய வச்சேன். ரொம்ப டைம் ஆச்சு. நிறைய கஷ்டம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே புரிய வச்சேன். அக்கா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருநங்கையா இருக்கீங்கல்ல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி இருக்க திருநங்கைகளுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன மாதிரி திருநங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் போகணும், நல்லா இருக்கணும், நல்லா சந்தோஷமா எல்லாம் ஆண் பெண்ணு மாதிரி நாமளும் சாதிக்கணும். ஏதாவது ஒரு சாதிக்கணும். எல்லாருக்குமே எங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒத்துழைப்பு கொடுத்து எந்த ஒரு எக்ஸாமுக்கோ இல்லை பரீட்சைக்கோ இல்லை மேல்படி படிக்கிறதுக்கோ எல்லாமே ஹெல்ப் பண்ணணும்னு மட்டும்தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். ஹெல்ப் பண்ண நாமும் கண்டிப்பா இந்த உலகத்தை நாமளும் சாதிப்போம்.